ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சப்போஸ் நம்மளுக்கு உடல் பாதிப்பு வந்துட்டே இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. மன நிம்மதி இல்ல. சொன்னோனே என்ன பண்ணுவாங்கன்னா, "உங்க வீட்ல வாஸ்து தோஷம் இருக்குங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து தோஷம் நீக்கிறதுக்கு பல மெத்தட் இருக்கு. அதாவது வீட்ட இடிச்சு தான் கட்டணும், இங்க இருக்கக்கூடாது, இத மாத்தி கட்டணும் அப்படின்லாம் இருக்கிறத தாண்டி, நமக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு எளிய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டே வந்தாலே, ஓரளவுக்கு அந்த வாஸ்து தோஷத்திலருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கக்கூடாதுன்னா, இருக்கக்கூடாது தான். மேபி அத யூஸ் பண்ணாம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது ஒண்ணு பண்ணி சரியாக்கலாமே தவிர, அந்த பர்ட்டிகுலர் இப்போ எங்கங்க என்கிட்ட காசு இல்ல, நான் எப்படிங்க இடிச்சு வீடு கட்டுவேன் அப்படின்னா, அதற்கான எளிய பரிகாரங்கள் வாஸ்து தோஷம் பெருமளவில் பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டிற்கு முன்னாடி கண்டிப்பா நீரை தேங்க விடக்கூடாது. சரிங்களா? அந்த நீர தேங்க விடாம பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஆம், ஒரு மஞ்சள எடுத்து நல்லா குழச்சு, அதுல ஸ்வஸ்திக் வரைஞ்சுக்கோங்க. ஸ்வஸ்திக் வரைஞ்ச பிறகு, ஆ அதுவே ஒரு பெருமளவுல நம்மள காப்பாத்தும். மஞ்சள்னாலே கிருமி நாசினி ஒண்ணு. பிளஸ் மஞ்சளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்திலும் அது நம்மள காப்பாத்தும். மங்களகரமான பொருள் அதுவும் ஒண்ணு. அதனால நம்ம ஸ்வஸ்திக்குங்கிறது அந்த சின்னமே எப்படி ஒரு லக்கி இல்ல? லாபமான சின்னம். பல மாநிலங்களும், பல அ பீப்பிளும் பிசினஸ் பீப்பிளும் அந்த ஸ்வஸ்திக்க தான் தன்னுடைய கணக்கு புக்ல கூட வரைஞ்சு வச்சிருப்பாங்களாம். அவ்வளோ பணம் ஈர்க்கறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொண்டது அந்த சின்னம். என்ன அதனால மஞ்சள்ல குழைத்து நல்லா ஸ்வஸ்திக் வரைஞ்சு 4 பக்கம் 4 டாட்ட வச்சுட்டு, நீங்க இத வாரம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாஸ்து தோஷம் சப்போஸ் உங்க வீட்ல இருக்கு. அதனால உடல் பாதிப்பு வருது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா, பெருமளவுல அது குறையும்.